வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் கதைகளின் உலகம். இந்த சேனலில் நாம் தமிழின் அழகிய கதைகளை, புராணக் கதைகள், நம் பாரம்பரியத்தை மற்றும் பல சுவாரஸ்யமான கதைகளை பகிர்ந்து கொள்வோம். இது உங்கள் ஆதரவு மற்றும் அன்போடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆதரவு எப்போதும் நம் உத்வேகமாக இருக்கும். உங்கள் மேலான கருத்துக்களை, விருப்பங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜென் கதைகள். இந்தாப்பா உன் சந்தோஷம். ஒரு ஊரில் பெரிய கோடீஸ்வரன் இருந்தான். அவனிடம் இல்லாத விஷயங்களே இல்லை. அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடந்தன. ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்ல. சரி, உள்ளூர்ல தான் சந்தோஷம் கிடைக்கல. வெளியூர் விதவிதமான நாடுகளுக்கு போனா கிடைக்குமான்னு தேடி தேடி போனான். நிம்மதி கிடைச்சபாடில்ல. மனசுக்குள்ள எப்பவும் பரபரப்பு. எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டுல என்ன ஆச்சோங்கிற கவலை, தண்டவாள பெட்டி பத்திரமா இருக்குமாங்கிற பயம், சொந்தக்காரங்களே அமுக்கிடுவாங்களோங்கிற சந்தேகம். சரி, இத மறந்தாவது தொலைக்கலான்னு சரக்கு, பொண்ணு, போதை பொருள்னு சகலத்திலும் இறங்கிட்டான். ஆனா அதிலும் நிம்மதி கிடைக்கல. போதும் இந்த வாழ்க்கை, இனி துறவரத்தில் இறங்கி சந்நியாசியா போயிடலாம், அமைதி கிடைக்கும்னு யாரோ சொல்ல அவனும் துறவரத்தில் இறங்கினான். உடனே அவன் தன் வீட்டில இருந்த தங்கம், வைரம், வைடூரியம், எக்கச்சக்க பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு துறவியை பார்க்க போனான். அப்போது துறவி ஒருத்தர் மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தார். அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டைய துறவியின் காலடியில வச்சுட்டு, குருவே, இதோ என்னோட மொத்த சொத்தும் இதுல இருக்கு. இனி இவை எதுவும் எனக்கு வேணாம். எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும். அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லி கும்பிட்டான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட துறவி உடனே அந்த மூட்டைய வேகமா பிரிச்சு பார்த்தாரு. அதில் கண்ணை தங்கமும் வைர வைடூரியங்களும் கட்டுக்கட்டா பணமும். துறவி சடார்னு அந்த மூட்டைய கட்டி தலையில் வைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சார். அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் பேரதிர்ச்சி. அடடா, இவன் பஞ்சத்துக்காக காவி கட்டிய போலி சாமியார் போலருக்கேன்னு பதறிட்டான். கோபமாக வந்தது. உடனே துறவியை துரத்த ஆரம்பிச்சிட்டான் நம்மாளு. துறவியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால் ஈடு கொடுக்க முடியல. துறவி சந்து பொந்தெல்லால் சர்வ சாதாரணமா ஓடறாரு, தாவி குதிக்கிறார். பணக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்னுட்டாரு. அந்த கோடீஸ்வரனை பார்த்தாரு. என்ன கண்ணா, பயந்துட்டியா? இந்தா உன் சொத்து மூட்டை, நீயே வச்சுக்க என்று திருப்பிக் கொடுத்தார். சொத்து மூட்டை கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஒரே குதூகலமாயிட்டான். முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவமாடுது. இப்போது அந்த துறவி கேட்டார், என்னப்பா புதுசா சிரிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த செல்வமெல்லாம் எங்கே இருந்துச்சு? உன்கிட்ட தானே. ஆனால் அப்ப உன்கிட்ட மகிழ்ச்சி இல்ல. இப்பவும் நீ வச்சிருக்கிறது அதே சொத்துதான். ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்தில் தெரியுது என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி பார்க்காமல் நடந்தார். எல்லாம் புரிந்த தெளிவோடு வீடு திரும்பினான் செல்வந்தன். ஜென் கதைகள். கடவுளுடன் ஒரு பேட்டி. ஒரு நாள் கடவுளை பேட்டி எடுப்பதாய் கனவு வந்தது அவனுக்கு. உள்ளே வா அழைத்த கடவுள், என்ன பேட்டி எடுக்கணுமா? ஆமாம், உங்களுக்கு நேரம் இருந்தால் கொடுங்கள். இது அவன். கடவுள் சிரித்தார். என் நேரம் முடிவற்றது, எதையும் செய்ய போதுமானது. சரி, என்ன கேட்கப் போகிறாய்? மனித இனத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது? கடவுள் சொன்னார். மனிதன் ரொம்ப நாள் குழந்தையா இருக்க பிடிக்காமல் சீக்கிரம் வளர்ந்து பெரியவனாகிறான். ஆனால் வளர்ந்த பிறகு குழந்தையாகவே நீண்ட காலம் இருக்கிறான். பணத்துக்காக உடல் நலனை இழக்கிறான். பின்னர் இழந்த நலத்தை திரும்ப பெற எல்லா பணத்தையும் இழக்கிறான். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கவலையுடன் யோசிப்பதில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்து விடுகிறான். நிகழ்காலமும் எதிர்காலமும் அவனுக்கு இல்லாமலே போகிறது. சாகாமல் இருக்க வாழ்கிறான், ஆனால் வாழாமலே சாகிறான். கடவுளின் கைகள் லேசாக அசைந்தன. சில நொடிகள் மௌனம். ஒரு தந்தையாக இந்த பூமியில் உள்ள உங்களின் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடம் என்ன? மீண்டும் கேட்டான். கடவுளிடமிருந்து ஒரு புன்னகை. கண்ணா, யாரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று வலுவில் முயற்சிக்காதே. நேசிக்கப்படும் அளவு நடந்து கொள். வாழ்க்கையில் ஒருத்தன் சம்பாதிச்சது மதிப்புள்ளதல்ல, அதை எப்படி சம்பாதிச்சான் என்பதில்தான் அந்த மதிப்பிருக்கு. ஒன்னை விட ஒன்னு சிறந்ததுன்னு ஒப்பிடுவதே கூடாது.
எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன்னு நினைக்காதே. உண்மையில் யாருக்கு தேவை குறைவோ அவன்தான் பணக்காரன். நாம் நேசிக்கும் ஒருத்தரை புண்படுத்த சில நொடிகள் போதும், ஆனால் அதை ஆற்ற பல ஆண்டுகள் ஆகும். நம்மை நேசிக்கும் பலருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பதுதான் நிஜம். பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. சந்தோஷத்தை ஒருபோதும் வாங்க முடியாது. 2 பேர் ஒரே விஷயத்தை பார்த்தாலும் அவர்கள் பார்க்கும் விதம் வேறு வேறாக இருக்கும் என்பதை புரிந்துகொள். ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும், எந்த சூழலிலும் அவனை விரும்புவதுமே. அடுத்தவனை மன்னிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, தன்னை தானே மன்னித்துக் கொள்ளும் தன்மை வேண்டும். நீ சொன்னதை மற்றவர் மறக்கலாம், நீ செய்ததையும் மறந்து போகலாம். ஆனால் உன்னால் அவர்கள் பெற்ற உணர்வை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். பேட்டி முடிந்தது என்று சொல்லும் விதமாக கண்களால் சிரித்தார் கடவுள். அவரது கதவுகள் மூடின. தேவையானது கிடைத்த சந்தோஷத்துடன் விழித்தெழுந்தான் அவர். ஜென் கதைகள். ஒரு கை ஓசை கேட்குதா? ஜப்பானில் ஒரு புகழ்பெற்ற ஜென் குரு அவர். அவருக்கு சுவோ என்று ஒரு சீடர். அவர் நல்ல ஆசிரியரும் கூட. ஒரு கோடையில் ஜப்பானின் தென் தீவிலிருந்து ஒரு மாணவன் வந்தான், தத்துவம் பயில. அவனை சுவோவிடம் அனுப்பினார் தலைமை குரு. மாணவனுக்கு முதல் பரீட்சை வைத்தார் சுவோ. உனக்கு ஒரு கை ஓசை கேட்கிறதா? இதுதான் அந்த சோதனை. அவனுக்கு கேட்கவில்லை. அந்த சோதனையில் தேர்ந்தால்தான் சுவோவிடம் பயிற்சி பெற முடியும். எனவே ஒரு கை ஓசையை கேட்க அவன் காத்திருந்தான். வாரக்கணக்கில் அல்ல, மாதக்கணக்கில் அல்ல, ஆண்டுக்கணக்கில். ஆண்டுகள் 3 முழுசாய் ஓடின. ஒரு இரவில் சுவோவிடம் வந்தான் மாணவன். என்னால் உங்கள் சோதனையில் தேர்ச்சி பெற முடியவில்லை. அவமானம், தர்ம சங்கடத்தை சுமந்தபடி என் தீவுக்குச் செல்கிறேன் என்றான். தம்பி, அவசரப்படாதே, இன்னும் 1 வாரம் எடுத்துக்கொள், நன்றாக தியானம் செய் என்றார் சுவோ. 1 வாரம் கழிந்தது. மாணவனுக்கு ஒரு கை ஓசை கேட்கவே இல்லை. மீண்டும் சுவோவிடம் வந்தான். அவர், இன்னும் 1 வாரம் முயற்சி பண்ணுப்பா என்றார். ஆனால் அவன் முயற்சிக்கு வெற்றி கிட்டவில்லை. மேலும் 1 வாரம் கெடு கொடுத்தார் சுவோ. அப்போதும் விடை கிடைக்கவில்லை மாணவனுக்கு. மிகுந்த ஏமாற்றமும் சோர்வுமாக வந்த மாணவன், போதும் குருவே, நான் போகிறேன் என்றான். சரி, ஒரு 5 நாள் மட்டும் இருந்து பார்த்துவிட்டு போ என்றார் சுவோ. அந்த 5 நாட்களில் அவனால் எதையும் உணர முடியவில்லை. மீண்டும் சுவோவிடம் வந்து உதட்டை பிதுக்கினான். இந்த முறை சுவோ இப்படிச் சொன்னார். சரி, கடைசியாக 3 தினங்கள். இந்த 3 தினங்களில் உன்னால் இந்த சோதனைக்கான விடையை காண முடியாவிட்டால் செத்துப்போ என்றார் கண்டிப்பு மிக்க குரலில். மாணவன் தன் அறைக்கு திரும்பினான். 2ஆம் நாள் வந்தான். குருவே, ஒரு கை ஓசை கேட்டது, நான் தேடி வந்தது கிடைத்தது என்றான். நன்றி நண்பர்களே, நமது அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.